ஒன்றியத்தில் ஆளக்கூடிய பாரதிய ஜனதா தலைமையில் இருக்கக்கூடிய ஒரு சித்தாந்த ரீதியாக ஆர்எஸ்எஸ் பின்புலத்திலிருந்து ஒரு ஆரியர் கூட்டமாக ஐடியாலஜிக்கலி ஸ்ட்ரெயிட் ஆப்போசிட்டாக இருக்கக்கூடிய என்டிஏ தலைமை அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு கூட்டணிக்கும் தமிழ்நாட்டு நலன் பாதுகாத்து வந்த தமிழர்களுடைய நலன் சார்ந்த தமிழ் மொழியை காத்திட்ட இப்படிப்பட்ட ஒரு வீர மறவர்கள் ஒரு கூட்டத்தை எதிர்த்து அவர்கள் போர் தொடுக்கின்ற நிலை இருந்துகிட்டு இருக்கு. அதை எதிர்த்து போராடணும்னா எங்க தமிழர்கள் எந்தவித காம்ப்ரமைஸும் செஞ்சுக்கிட்டு எதிர்த்து நிக்க வேண்டிய கட்டாயம் எங்களுக்கு இருக்குல்ல. நீங்க சொல்றத அப்படியே அவங்க சொல்றத தரப்புல எடுத்து பார்த்தோம். அவங்க பாயிண்ட் ஆஃப் வியூல அவங்க சொல்றது டிஎம்கேன்றது வந்து ஒரு வாரிசு அரசியல் கட்சி, அதை ஒழிக்கணும். டிஎம்கேனா சிஎம்சி அப்படின்றாரு பிரைம் மினிஸ்டர், கரப்ஷன் மாஃபியா கிரைம். சோ இதை ஒழிச்சே ஆகணும். மக்கள் அதிருப்தியில் இருக்காங்க. பிஎம் அப்படி சொல்லலாம், நான் வேற மாதிரி சொல்றேன். கார்பரேட் மோடியோட கரப்ஷன் தான் வந்து சிஎம்சி. அவர் என்ன பண்ணி வச்சிருக்காங்க? அதானி வெறும் 65,000 கோடி ரூபாய்க்கு 2014 அவருடைய நிறுவனம் இருந்துச்சு. இன்னைக்கு 12 லட்சம் கோடியா எப்படி மாறுச்சு? இன்னைக்கு இந்தியாவில் இருக்கக்கூடிய தொழில் நிறுவனங்கள்ல எவ்வளவு நிறுவனங்களை வந்து அவர் கைப்பற்றி இருக்காரு, எவ்வளவு ஏர்போர்ட் அவருக்கு நீங்க வித்திருக்கீங்க, எவ்வளவு சீ போர்ட்டை நீங்க வித்திருக்கீங்க, இது எல்லாம் இந்தியாவுக்குள்ளதான் நடந்திருக்கு. ஆனா உலகத்துல இருக்கக்கூடிய பெரிய நாடான அமெரிக்கா மீது அவர் மீது குற்றச்சாட்டு வச்சிருக்காங்களே, கிரைம் அஃபென்ஸ் பண்ணியிருக்காருன்ட்டு. ஆஸ்திரேலியால அவர் மேல வந்து கொடுத்த மைன்ஸை வந்து ரெஸ்டோர் பண்ணி கேன்சல் பண்ணிட்டானே. ஒண்ணும் இல்லைங்க, இங்க இருக்கிற பங்களாதேஷ்ல நீங்க ஒரு அதானிய குறிப்பிட்டு காட்டுறீங்க. ஆனா அவங்க ஒட்டுமொத்த திமுக அமைச்சர்களையும் குறிப்பிட்டு, குறிப்பா நகராட்சி துறை அமைச்சர், வளர்ச்சித்துறை அமைச்சர் திரு கே நேரு மேல இடி கண்டினியூஸா சார்ஜஸ் வச்சுட்டே இருக்கு. எத்தனை ஸ்கேம்ஸ்னு ஒரு வழக்கு கூட பதிவு பண்ண முடியல. நான் என்ன கேட்கிறேன், என்ஃபோர்ஸ்மெண்ட் டைரக்டரேட்னா என்ன? மணி லாண்டரிங் பிரைமரியா படிக்கணும். ஒருவேளை அவர்கள் வந்து ஒரு ரெய்டு நடத்தி நாங்கள் வந்து 50 கோடி ரூபாய் 100 கோடி ரூபாய் இந்த ஊழலில் செய்த பணத்தை நாங்கள் எடுத்திருக்கோம், இந்த முறையில் ஊழல் நடத்தி இருக்கிற காரணத்தினால இவர் மேல நடவடிக்கை நடந்திருக்குன்னு ஒரு பேச விட மாட்டேங்கிறீங்களே. இந்த மாதிரி நடந்திருக்கு சார்ஜஸ் கொடுக்குறாங்க. சார்ஜஸ் எல்லாம் கொடுக்கல, கடிதம் எழுதுறாங்க. ப்ரூஃப் எல்லாம் கிடையாது. ப்ரூஃப் இருந்தா நேரம் அவங்களுக்கே கேஸ் ஃபைல் பண்ற அதிகாரம் இருக்கு. என்ஃபோர்ஸ்மெண்ட் டைரக்டரேட் எந்த ஸ்டேட்டுக்கு சார் இது மாதிரி வந்து கம்ப்ளைண்ட்ஸ் எழுதிக்கிட்டு இருக்கு? நேராக போகிறாங்க, ரெய்டு நடத்துகிறாங்க, பணத்தை பிடிக்கிறாங்க, சம்மந்தப்பட்டவங்க மேலே வழக்கு தொடுக்கிறாங்க. அதாவது கரப்ஷன் சார்ஜஸ் இருந்துன்னு சொன்னால் நேராக கவர்னர்கிட்ட பர்மிஷனை வாங்கி நேராக கேஸை போட்டு அவங்க மேலே வழக்கு நடத்துகிற வேலை தானே செஞ்சுருக்காங்க. எதுக்கு இங்கே சும்மா லெட்டர் எழுதிக்கிட்டு இருக்கீங்க? அப்படி ஒரு இமேஜ் கிரியேட் பண்ண ட்ரை பண்ணுறீங்க. ஊழலே இல்லாததை நீங்கள் வந்து ஊழல் இருக்குதுன்னு சொல்கிறதுக்கு முயற்சி பண்ணுறீங்க.